ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு கேரளா டிஷ். அதுக்கு பேர் மெழுக்கு விரட்டின்னு சொல்லுவாங்க. நான் கோவக்காயில் பண்ண போகிறேன். அதுக்கு கோவக்காய், ஒரு நேந்திரங்காய், பச்சை மிளகா, அப்புறம் தேங்காய், ஜீரகம், 2 பூண்டு, அப்புறம் ஒரு வெங்காயம் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நேந்திரங்காய் இல்லைன்னு சொல்கிறவங்க நார்மல் வாழைக்காயை நம்ம எடுத்துக்கலாம், அதுவும் போடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய கோவக்காயை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய வாழைக்காய் இல்லைன்னா நேந்திரங்காயை தோலெல்லாம் மேலே இருக்க தோலை ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போது கோவக்காயை நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி அதே சைஸ்லேயே நம்மளுடைய வாழைக்காயையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளுடைய பூண்டு, ஜீரகம், தேங்காய் இது 3 மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு மட்டும் எடுத்துக்கோங்க, ரொம்ப அரைப்பட வேண்டாம். அதுக்கப்புறமா இப்போது ஒரு வானலியில் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் பிடிச்சவங்க தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நார்மல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதில் நான் ஃபஸ்ட்டு கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதிலையே நான் கொஞ்சமாக ஜீரகம் போடுறேன். ஜீரகம் டைஜஷனுக்கு நல்லது, அதனால் நான் ஜீரகம் போட்டுக்கிறேன். ஜீரகமும் பொரிஞ்ச உடனே நாம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டு அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அதாவது கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா கிளறி சிம்மில் வச்சு நல்லா அதை வதக்கிடுங்க. அது நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, இது 2ம் போட்டு திரும்பவும் அந்த மஞ்சத்தூளோட வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். ஆனால் உப்பு அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம், வெங்காயம் அளவுக்கு போட்டால் போதும். அதனால் இதெல்லாம் நல்லா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதில் நம்ம காரத்துக்கு எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா நல்லா வதங்கணும், அப்போ தான் அந்த காரம் வெங்காயத்தில் பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா நாம் நறுக்கி வச்சுருக்கிற கோவக்காயை இதில் போட போகிறேன். கோவக்காயை போட்டு சிம்மில் வச்சுட்டே நல்லா கோவக்காயை வதக்கணும். கோவக்காயை வதக்கிறணுன்னா அது நல்லா வேகிற அளவுக்கு, 3/4 வேகிற அளவுக்கு வதங்கணும். அதுக்கு நீங்கள் வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வேணும்னா கூட நீங்கள் விட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தண்ணி தெளித்து மூடியோ வைக்க வேண்டாம். அந்த எண்ணெயிலேயே அந்த கோவக்காய் நல்லா வதங்கி வரணும். அதுக்கு தான் இதில் எதுக்காக நம்ம வாழைக்காய் சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த கோவக்காய் மட்டும் போட்டு இந்த மெழுக்கு புரட்டி பண்ணும்போது இதில் ஒரு கசப்பு தன்மை இருக்கும். துவப்புன்னு கூட சொல்லலாம். கசப்புங்கிறத விட துவப்பு மாதிரி லைட்டாக இருக்கும். அது சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழைக்காய் போடுறோம். அது போடும்போது 2ம் சேரும்போது அதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை தண்ணி தெளிக்காமையே நான் வதக்குறேன், அது வதங்க விடுறேன். உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப வேண்டாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சு கூட வேக வச்சுக்கலாம். இது எப்படின்னா 3/4 பதம் நல்லா இது வேகணும். அந்த கோவக்காய் 3/4 பதம் வேகிற அளவுக்கு வதக்கியே வேக வச்சுக்கலாம். நல்லா வேக வச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அந்த உப்பு அந்த கோவக்காயில் பிடிக்கிற அளவுக்கு திரும்பவும் நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்குச்சுன்னா தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மெழுக்கு புரட்டியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் எண்ணெயிலே கொஞ்சமாக வதக்குறேன். இது நல்லா வதங்கி 3/4 பதம், அதாவது ரொம்பவும் வேகக்கூடாது, 3/4 பதம் வந்ததுக்கு அப்புறமா தான் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை இதில் சேர்க்க போகிறோம். வாழைக்காய் சேர்க்கும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கோவக்காயோட டேஸ்ட்டு தெரியாது, ஆனால் நல்லாயிருக்கும். இது சாம்பார் சாதம், நம்மளுடைய வத்த குழம்பு, புளிக்குழம்பு, அப்புறம் ரசம் சாதம்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் அப்போ வாழைக்காய் போட்டிருக்கோம். ஆனால் வாழைக்காய் இப்போ தான் சேர்த்துருக்கோம், அதனால் அது வேகலை. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் மூடி வச்சு கூட நீங்கள் வேக வைக்கலாம். ஆனால் தண்ணி தெளிக்க வேண்டாம். நீங்கள் ஏற்கனவே எண்ணெய் நிறையவே விட்டுருக்கோம், அதனால் அதுவே போதுமானதாக தான் இருக்கும். இதை நல்லா பெரட்டிட்டு அதில் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு அது கொஞ்சம், ஏன்னா வாழைக்காய் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 1.5 நிமிஷம் வச்சாலே அது நல்லாவே வெந்துடும். அந்த அளவுக்கு அதை மூடி வச்சு வேக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காயும் நம்மளுடைய கோவக்காயும் 2ம் சமமாக வெந்திருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நாம் ஏற்கனவே மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுருக்க தேங்காய், ஜீரகம், பூண்டு இதை அதில் போட போகிறேன்.
இப்போ வந்து பூண்டு வந்து கொஞ்சம் பச்சை வாசனையோடு இருக்கும். அதனால் இந்த தேங்காய், ஜீரகம், பூண்டு 3யும் நல்லா இந்த நம்மளுடைய காயோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இதை சிம்மில் வச்சு வதக்குங்க, ஃபாஸ்ட்டாக வைக்க வேண்டாம். ஏன்னா தேங்காய் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சா கரிஞ்சிரும், இல்லை அதில் வந்து டேஸ்ட்டு மாறிடும். அந்த தேங்காவோட பச்சை டேஸ்ட் இருக்கணும், ஆனால் பூண்டோட வாசம் போகணும். அதுக்காக தான் சொல்கிறேன், சிம்மில் வச்சு நல்லா பெரட்டி விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டினீங்கனாலே அது நல்லா சேர்ந்துடும். நல்லா எல்லாத்தோடையும் அது மிங்கிள் ஆகிடும், மிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் வந்து உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டான அளவாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லைன்னா கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா பெரட்டிட்டு ஒரு நிமிஷம், அதுக்கு மேலே வேண்டாம், ஒரு நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதும். இப்போ நம்மளுடைய மெழுக்கு புரட்டி ரெடி ஆகிடுச்சு. இது நம்மளுடைய ரசம், வத்த குழம்பு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும்.